இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் பணிந்து நம்ம சனி திசையை பற்றி ஒரு விரிவான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு சனி பகவான் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் என்ன நன்மை செய்வார், என்ன தீமை செய்வார். இப்போ சனி பகவான் மேஷத்துக்கு 11ஆம் பாவ அதிபதி, அதாவது 10க்கும் 11க்கும் உரிய காரகம். அப்போ அவர் அந்த 11 சர லக்கணம், மேஷ லக்கணம், சர லக்கணம், மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4 ராசிகளும் சர ராசி. அப்போ இந்த சர ராசி சர லக்கணங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி பாதக அதிபதி, 10ஆம் பாவ அதிபதி தொழில்காரகன். புரியுதுங்களா? அப்போ இந்த மேஷ லக்கணத்துக்கு சனி பகவான் அவருடைய தசைகளில் என்ன பலனை கொடுப்பார், புத்திகளில் என்ன பலன் கொடுப்பார். அப்போது இந்த மேஷ லக்கணம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா அந்த லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். இப்போ பிறக்கும்போது ஒரு மேஷ லக்கணத்துக்கு 7ல் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவர் அங்கே திக்பலம் ஆகிறாருன்னு அர்த்தம். துலா ராசியில் உச்சமாகி 7ஆம் வீடுங்கிறது அவருக்கு ஒரு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது தொழில், கூட்டு தொழில் அப்படிங்கிற விஷயங்கள்ல அவர் ஒரு திக்பலம் அடைகிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் வீடு துலா லக்கணம், துலா ராசியாக வந்து அந்த ராசியிலே சனி பகவான் இருந்தாருன்னா உச்சத்தில் இருக்காரு. அப்போ அந்த லக்கணக்காரங்கள் யாருக்கும் தீமை நினைக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் நியாயவாதி, நீதிபதி, தர்மம் நிலைநாட்டுறதுக்குண்டான அமைப்புகள் சனி பகவானோடது. யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணுங்கிறது அவர் தான் தீர்மானம் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ அவருடைய அமைப்புல ஒரு மேஷ லக்கணம், மேஷராசி அன்பர்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலையோ, புரியுதுங்களா, செய்யக்கூடிய வேலையிலையோ ஒரு ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, ஹைடென்சியே இருக்கக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. சனி பகவானுக்கு ஒரு தன்னோட நிலைகளில் ஒருத்தர்கிட்ட போய் நான் அப்படி இப்படின்னு ஒரு பெருமை தம்பட்டம் அடித்தாரு, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு தம்பட்டம் அடித்தாரு அப்படின்னா அது அவங்களுக்கு நிலைக்காது, மாறிடும். ஒரு அடி கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த மேஷ லக்கணம் அப்படின்னு வந்து அவர் சனி பகவான் 7ல் இருக்காரு அப்படின்னா அவருடைய 3ஆம் பார்வை மேஷ லக்கணத்துக்கு 9ஆம் வீடு. புரியுதுங்களா? மேஷ லக்கணத்துக்கு 9ஆம் வீடு தனுசை பார்ப்பார். அதே மாதிரி 7ஆம் வீடுன்னு சொல்லும் போது லக்கணத்தையும் பார்ப்பார். 10ஆம் வீடுன்னும் போது தாய்ஸ்தானம் 4ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 3ஆம் வீட்டை பார்க்குறப்போ என்ன பண்ணுவார், தந்தை மூலமான விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு அனுசரணை இருக்காது. 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை. அப்போ தந்தையோட இந்த ஜாதகர் ஒன்றிணைந்து இருக்க மாட்டார். தந்தையார் உடல்நிலையில் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் தலை எடுத்தார்னா இந்த 9ஆம் பாவாதிபதியான குரு ராசியில் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ அது சார்ந்த விஷயங்கள் மூலமாக இவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், அதை அனுபவிக்கிறதுல சிரமப்படணும். தொழிலை கொடுப்பார், ஏன்னா உச்சமாயிட்டார். 10க்கு அதிபதியான சனி பகவான் 7 உச்சமாயிட்டார். அப்போது இந்த மேஷ லக்கணக்காரங்களுக்கு ஒரு தொழில் பாக்கியத்தை கொடுத்தாருன்னா தந்தை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுப்பாருன்னு அர்த்தம். இப்போ கடகத்தை பார்க்குறாரு இல்லையா, 10ஆம் பார்வை. அப்போ அந்த வீட்டில் கடக ராசி கடக லக்கண குழந்தைகள் பிறக்கும். இல்லை அவங்களுக்கு அந்த கடகராசி கடக லக்கணத்தில் சேர்ந்தவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்கன்னு அர்த்தம். 10ஆம் பார்வை கர்மகாரகன், கர்ம பார்வை. காலபுருஷனுக்கு 10 குடியவர் கர்மகாரகன் தன்னோட கர்ம பார்வையாக லக்னத்துக்கு 4ஆம் வீடான கடகத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த சனி பகவானுடைய பார்வை அந்த 10ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்குறப்ப அந்த நீர் சம்பந்தமான விஷயங்களில்
ஒரு பிரச்சனைகளும் இருக்கும். இப்போ அந்த சந்திரன் வீட்டை பார்க்குறார் இல்லையா, மேஷ ராசியில் சந்திரன் இருக்கார். மேஷ ராசி மேஷ லக்கணம். இப்போ மேஷ ராசி மேஷ லக்கணம் வரும்போது இந்த மேஷ லக்கணத்தில் ஒரு புள்ளி விழும் இல்லையா, நட்சத்திரம் விழும் இல்லையா, அது பரணி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அஸ்வினிக்கு அது 2ஆம் வீடு. அப்போது இந்த சந்திரன் 4ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு அஸ்வினியில் இருக்காருன்னா லக்ன புள்ளிக்கு அவர் 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது இவங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து அனுகூலம் கிடைக்கும். ஏன்னா கடல் சார்ந்த விஷயங்கள், அதாவது கடல் தாண்டி போய் வேலை செய்யணும். ஏன்னா 10ஆம் அதிபதி, அதாவது சனி பகவானுக்கு 10ஆம் அதிபதி 10க்கு 10 கூடியவனாயிடுறார். புரியுதுங்களா? அவர் 7 இருக்கார் சனி பகவான். அவர் 10ஆம் பார்வையை கடகத்தை பார்க்குறப்ப அந்த அதிபதி 7 இருக்காரு. அவர் லக்கணத்துக்கு 12 இருக்காரு. அப்போ வெளிநாட்டு சம்பந்தமான தொழில்களை மட்டும்தான் கொடுப்பார், அதுல முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனா தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் தாய் வழி வரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையுமே ஒரு அனுசரணை இருக்காது, கொடுப்பன கிடையாது. அதை பற்றி பெருமை பேசிக்க முடியாது. பேசினா அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அந்த சனி பகவான் தசையில் அவரில் புத்தி இல்லை, அந்த புத்தியெல்லாம் வரும்போது, அந்த சனி பகவானுடைய புத்திகள் வரும்போது தசாநாதனுக்கு அவர் எந்த வீட்டு அதிபதியாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி தசை நடக்குது, சனி பகவானுடைய தசை நடக்குது. 10க்கும் 11க்கு அதிபதி, 10ஆம் பாவம் சிறப்புக்கூடிய விஷயங்கள். அப்போ மூத்த சகோதரம், புரியுதுங்களா, மூத்த சகோதரம், சித்தப்பா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு பாதகத்தை கொடுக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த 10, 11 சம்பந்தமான விஷயங்கள்ல தொழில்காரகன் நல்ல உச்சமா இருக்கார். அப்போ அவருடைய தசை புத்திகள்ல 18, 19 வருஷம் சனி தசை நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 ஆண்டுகள்ல இந்த 10ஆம் பாவம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். ஒரு 8.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சனி பகவான் 7ஆம் வீட்டில் அவர் சித்திரையில் இருக்காருன்னு வச்சுக்கிங்க. இரத்த உறவுகள் மூலமான விஷயங்கள்ல ஒரு பாதகத்தை கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி செவ்வாயோட சாரத்தில் அவர் 7ல் இருக்கார். அப்போ செவ்வாய் சார்ந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல 1, 8 அதிபதி சாரத்தில் 10ஆம் பாவத்துக்கும் 11க்குடைய சனி பகவான் 7ல் இருக்கார். அப்போ இந்த 7ங்கிறது வரும்போது 1, 8 சம்பந்தம் வருது இல்லையா? அப்போ இந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகள்லையோ இல்லை பல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா லக்னத்துக்கு லக்ன புள்ளி பரணி 2ஆம் வீடு. புரியுதுங்களா? அப்போ வருமானம், நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல, வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் கொடுப்பனை கொடுத்துருவார். ஆனா ரத்த உறவுகள், உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை கொடுத்துருவார். உறவுகளை விட்டு தனிமைப்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருவார். புரியுதுங்களா? இந்த சனி பகவான் தன்னுடைய காரகங்கள் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த 11ஆம் பாவம் சொல்றோம், லாபஸ்தானம் சொல்றோம். பொருள் காரகத்தை கொடுத்துட்டு உயிர் காரகத்துவத்தை கெடுத்துருவார். இவருடைய 3ஆம் பார்வைங்கிறது பொருள் காரகத்துவம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஏன்னா மேற்கல்வியை குறிக்கும். 11ஆம் பாவங்கிறது அதற்கடுத்த ஒரு கல்வியை குறிக்கக்கூடிய விஷயங்கள், பிஹெச்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவம் அது எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனால் உறவு காரகத்துவம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அது கெடுத்துரும். இப்போ இந்த 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சந்திரன் 12ல் இருக்காரு, அதாவது
லக்ன புள்ளிக்கு மேலே அஸ்வினியில் இருக்காருன்னு வச்சுக்கோ. பரணியிலிருந்து தான் நம்மளுக்கு லக்ன புள்ளி ஆரம்பிக்குது. அது பார்த்தீங்கன்னா பரணி 1ஆம் பாதம்னு எடுத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வரும்போது இங்கே 4 பாதம், இது 5வது பாதம். அப்போ அந்த அங்கே ரோகிணியில் வரும்போது ஒரு 3ஆம் பாதத்தில் வந்து நிற்கும். புரியுதுங்களா? ரோகிணி 3 ப்ளஸ் இது ஒரு 2 5, ரோகிணியோட 2ஆம் பாதத்தில் லக்ன புள்ளி முடியும். இப்போ அது வரைக்கும் 1ஆம் வீடு, அதுக்கப்புறம் 2ஆம் வீடு ஆரம்பிக்குது. சுக்கிரன் வந்துடுறார். அப்போ இந்த சுக்கிரன் உங்கள் லக்னத்துக்கு எந்த வீட்டில் இருக்காரு? அவர் சுக்கிரன் வீட்டிலேயே உச்சமாகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்க்கை தரங்கள் மேல் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அது வரைக்கும் ஏதோ லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். இது மனைவி வந்ததுக்கப்புறம் மேற்கல்வி சம்மந்தமான விஷயங்கள்லையும், கல்வி ஸ்தானம் சம்மந்தமான விஷயங்கள்லையும், தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வளர்ச்சி கொடுக்கும். இந்த 10ஆம் பாவம் பார்வையாக கடகத்தை பார்க்குறாருன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ கடகம் சார்ந்தவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. கடக நட்சத்திரம் ஒன்று பூச நட்சத்திரமாக இருக்கலாம். புரியுதுங்களா? பூச நட்சத்திரம், ஆயில்யம், புனர்பூசம் இது சார்ந்த விஷயங்கள்ல கடகராசியில் இருக்கலாம். கடகராசி சம்மந்தப்பட்டவங்க அந்த வீட்டில் இருக்கலாம். கடகராசி கடக லக்னம் சம்மந்தமான விஷயங்கள்ல இது எல்லாமே இருக்கலாம். இது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.